என்னமா வேதா, காலையிலே இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்க? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல, கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு காலையில எந்திரிக்க முடியாது, வாந்தி வாந்தியா வரும், மயக்கமா இருக்கும். ஆனா நீ இவ்ளோ சுறுசுறுப்பா இருக்கியே, அதான் கேட்டேன். ஏமா வேதா, இப்ப நீ எது சாப்பிட்டாலும் வாந்தி வரா மாதிரியே இருக்குமே. என்ன சொல்றதுன்னு தெரியலையே. இந்த மாங்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிடுறியா? இல்ல. இந்த சாம்பல் விபூதி? இல்லம்மா, நீ கர்ப்பமாயி 6 வாரம் மேல ஆயிடுச்சு. இந்நேரம் மசக்க ஸ்டார்ட் ஆயிருக்கணுமே, அதான் கேட்டேன். தெரியலையே. என்னம்மா நீ எதை கேட்டாலும் இல்ல தெரியலங்கிற? கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் எவ்வளவு முக்கியமான விஷயம். வேதா, நீ டாக்டரையாவது ரெகுலரா பார்க்க போறியா? போறேன். டாக்டர் என்ன சொன்னாரு? குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆ? ஆ, ஆ. அப்புறம் வேதா, அம்மா கிச்சன்ல வேலை இருக்கு, அப்புறமா பேசுறேன். கல்பனா, வேதா கர்ப்பமா இருக்கிறது வேதா கர்ப்பமா இருக்கிறதுக்கு உண்டான எந்த அறிகுறியுமே தெரியல. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருந்தா அவளுக்கு என்னெல்லாம் நடக்கும், எப்படிலாம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும்னு தெரியணும்ல. அது எதுவுமே அவளுக்கு தெரியலடி. அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. லூசு, எனக்கு இந்த சந்தேகம் வந்ததுனால தானே உன்னை தீர்த்து வைக்க கூப்பிட்டேன். அதே சந்தேகத்தை நீ என்கிட்ட கேக்குறியா? இது பாரு, நம்ம சந்தேகத்தை எப்படியாவது ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நீ தான் உதவி பண்ணணும். கவலை விடு, இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு. ஒரு 2 நாள் டைம் கொடு, 2ல 1 பாத்துறேன். தண்டனை கடன். கல்பனா, இங்க இருக்கியா? என்னடி, மாப்பிள்ளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சே, அவர்கிட்ட பேசலான்னு போனா என்ன பார்த்துட்டு முகம் கொடுத்து கூட பேசாம முகத்தை திருப்பிட்டு போறாரு. அவரு ஒரு நாள் தானே உன் கூட முகம் கொடுத்து பேசாம போனாரு, அதுக்கே நீ இப்படி சொல்ற. ஆனா அவரு ஒவ்வொரு நாளும் என்கிட்ட இப்படிதான் நடந்துக்கிறாரு. எனக்கு எப்படி இருக்கும்? என்னடி சொல்ற? மாப்பிள்ளை இன்னும் அப்படியே தான் இருக்காரா? கொஞ்சம் கூட மாறவே இல்லையா? நான் தாமா அவருக்காக மாறிட்டு இருக்கேன். ஆனா அவரு எனக்காக எதையும் மாத்திக்கல. இப்படி இருந்தா எப்படி கல்பனா? மாப்பிள்ளை மாத்திர கொஞ்சமா முயற்சி பண்ணணும்ல. நானே எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேம்மா. அவரு மாறவே மாட்டேங்கிறாரு. கல்லு மாதிரி தான் இருக்காரு. ஒரு வாரத்தை கூட அன்பா பேச மாட்டேங்கிறாரு. என்னை பார்த்தாலே எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. அவர் ஒரு வார்த்தை அன்பா பேச மாட்டாரான்னு நான் எத்தனை நாள் ஏங்கிருக்கேன் தெரியுமா? ஆனா என் ஏக்கத்தை அவர் ஒரு பொருட்டா கூட மதிக்க மாட்டேங்கிறாருமா. நான் அவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதா அவரு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து, ட்ரெஸ்ல இருந்து அவருக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். ஆனா இதெல்லாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்சாலும் இத பத்தி அவர் யோசிக்கவே மாட்டாரு. அப்படி என்ன கோவம் அவருக்கு மேல? கோவம்லாம் இல்லம்மா, விரக்தி. அது அவரோட தப்பு இல்லம்மா, முழுக்க முழுக்க என்னோட தப்பு. அவர் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவருக்கு கிடைக்கல. ஏன்னு உனக்கே தெரியும். அதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்க கூடாதுன்னு எப்படிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு இவ்ளோ இருக்க கூடாது. கல்யாணம் இவ்ளோ நாள் ஆயும் இப்படியேவா இருக்கிறது? குடும்பம்னா சின்ன சின்ன பிரச்சனைங்க இருக்கிறதா. பிரச்சனை இல்லாத குடும்பம் எங்க இருக்கு? குடும்பத்துல பிரச்சனை இருந்தா பரவாயில்லம்மா, தீர்த்திடலாம். ஆனா என்ன அவரோட குடும்பமாவே ஏத்துக்கலையே, அதான பிரச்சனை. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி அவரோட வாழ்க்கைக்குள்ள வந்தேன். ரொம்ப சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். நான் வந்த வழி வேணா அவருக்கு பிடிக்காம இருக்கலாம், என்னையும் அவருக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா எனக்கு அவரை ரொம்ப பிடிக்குமா. ஐயோ, அவருக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். நான் எதை வேணாலும் விட்டு தருவேன். ஆனா எதுக்காகவும் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் என்ன நினைச்சு எப்படி வாழணும்னு நினைச்சு இந்த வீட்டுக்குள்ள வந்தனோ
அந்த வாழ்க்கையை நான் இன்னும் வாழலம்மா. அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. விடு, இதான விஷயம். மாப்பிள்ள மனசை மாத்தணும். இந்த மேட்டரை என்கிட்ட விடு, நான் பாத்துக்கிறேன். அவர் என் கூட சந்தோஷமா வாழாததுக்கு இது மட்டும் காரணம் இல்லம்மா, இன்னொரு காரணமும் இருக்கு. என்ன காரணம் கல்பனா? வேதா. இந்த வீட்டுல வேதா ராஜ்யம் தான் நடக்குது. அவதான் இந்த வீட்டுல எல்லாமே. பேருக்குதான் நான் மருமக, ஆனா மத்தபடி எல்லா மரியாதையும் அவளுக்குதான். அவளை மாதிரி நான் இல்லைன்னு சொல்லிதான் அவர் என்ன வெறுக்கிறாரு. நான் இந்த குடும்பத்துல நல்ல பேர் எடுக்கணும்னா வேதாவை கெட்டவளாக்கணும். அவ கெட்ட பேர் எடுக்க எடுக்க குடும்பத்துல எனக்கு நல்ல பேர் அதிகமாயிட்டே இருக்கும். அவருக்கும் என்ன பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்பதான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய என்னால வாழ முடியும். அவ்வளவுதானே கல்பனா. தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கிக்கிறது தான் கஷ்டம். மேல இருக்கிற ஒருத்தனை கீழே இறக்கி விட்டுட்டு அந்த இடத்துல ஏறி உட்காந்துக்கிறது ரொம்ப ஈஸி. மா, அவ்வளோ ஈஸியாலாம் நீ வேதாவை நினைச்சிடாத. அவ ரொம்ப புத்திசாலி. அவ எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்யவே மாட்டா. அவளை மாட்டி விடணும்னா அவளை தாண்டி நாம யோசிக்கணும். வேதா விஷயத்துல நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பு அவ கர்ப்பமா இல்லைங்கிற விஷயம்தான். வேதா கர்ப்பமா இருக்கிறதா சொல்றா, ஆனா அவ கர்ப்பமா இல்லைன்னு எனக்கு தோணுது. அவ பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாது. இந்த வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது. இதை நம்ம தவற விட்டுட்டோம், காலம் முழுக்க இந்த வீட்டுல அவ ராஜ்யம் தான் நடக்கும். இப்ப எதுக்கு நீ ஃபீல் பண்ற? நிச்சயம் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். சிக்ஸர் தான். இன்னும் 2-3 நாள்ல வேதா கர்ப்பமா இருக்காளா இல்லைங்கிற விஷயத்த நான் கண்டுபிடிக்கிறேன். அப்படி மட்டும் அவ கர்ப்பமா இல்லைங்கிறது தெரிஞ்சது, அவ சாயத்தை அவ மாமனார் கிட்ட வெளுக்க வச்சு அவளுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துருவோம். எப்படி? அம்மா, நீ சொன்னபடி மட்டும் நடத்திட்டேன்னு வச்சுக்கோ, என் புருஷன் கூட நல்லா வாழ்ந்து வேதாவுக்கு முன்னாடி நான் ஒரு பேர குழந்தைய என் மாமனாருக்கு பெத்து கொடுத்துருவேன். அப்புறம் பேரளவுல மூத்த மருமகளா இருக்கிற என்கிட்ட ஆட்டோமேட்டிக்கா மதிப்பும் மரியாதையும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம ராஜ்யம் தான். இப்படி இருக்கணும் என் பொண்ணு. ஆனா நீ சொல்றத நடத்துறது உன் கையில தான் இருக்கு. அது நடந்தாதான் நான் சொன்னது எல்லாமே நடக்கும். கவலை விடு, விஷயத்தை என்கிட்ட விட்டுட்டல, கச்சிதமா முடிச்சிடுறேன். சரிம்மா, எது பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணு. அப்புறம் கல்பனா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். இந்த மல்லிகா பொண்ணு இங்கே வந்து டென்ட் போட்டாளா? நீ மல்லிகான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. என்னடி, உனக்கு ஞாபகம் மருத்திலாம் வேற வர ஆரம்பிச்சிச்சா? ஞாபகம் மருதியெல்லாம் இல்ல, இந்த வேத விஷயத்துல நான் கொஞ்சம் குழப்பமா இருக்கேன், அவ்வளவுதான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், மேட்ருக்கு வா. அந்த மல்லிகா ஒரு காலத்துல நம்ம வீட்டுல வேலைக்காரியா இருந்தவ. ஆனா இப்ப என்னமோ நான் வேலைக்காரி மாதிரி என்கிட்ட வந்து சட்டமா காஃபி கேக்குறாமா. எனக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வரீங்களா? சூடா? எங்களை சமாதானப்படுத்த வந்த வேதா கூட என்ன ஏதுன்னு விசாரிக்காம அந்த மல்லிகாக்கு தாமா சப்போர்ட் பண்றா அவ. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பாருமா என் நிலைமைய. இந்த வீட்டுல அவ கூட எனக்கு மரியாதை தர மாட்டேங்கிறா. இதுக்குதான் நான் உன்னை இப்ப அவசரமா கிளம்பி வர சொன்னேன். சரி விடு கல்பனா, அத நான் வந்துட்டேல்ல. முதல்ல நம்ம இந்த வேதா பிரச்சனையை பாப்போம். மல்லிகா பிரச்சனை ஆற விட்டு அதுக்கப்புறமா பாப்போம். சரியா? வா, சரி, வந்து படு. யார் வேணும்? நான் தான் நட்ராஜ், உங்ககிட்ட ஃபோனில் பேசியிருந்தேனே.
நீங்களா வாங்க. ஆ என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து இவரு வேதாவோட மேரேஜ் இவெண்ட்ல வேலை பார்த்தவராச்சே. என்ன ஞாபகம் இருக்கா இல்ல ஞாபகம் இல்லாத மாதிரி நடிக்கிறியா? ஏய் பஞ்சு, எதுக்கு இப்ப தேவையில்லாத பிரச்சனை? எதுடா தேவையில்லாத பிரச்சனை? நட்டு, அன்னைக்கு என்ன நடந்ததுங்கிறது உனக்கு எதுவுமே தெரியாது. இவளால தான் அந்த கல்யாணமே நின்னுச்சு. டேய், இவ யார பத்தியுமே கவலைப்படாம அந்த மாப்பிள்ளையோட ஓடி போயிட்டாடா. அந்த கல்யாணம் நின்னதுனால எவ்வளவு அசிங்க அவமானத்தை நாங்க பட்டோன்றது எங்களுக்கு மட்டும் தான்டா தெரியும். அதுக்கெல்லாம் இவ பதில் சொல்லியே ஆகணும்டா. என்ன பாக்குற? பதில் சொல்லு. ஏய், இத பத்தி பேசுறதுக்கா நாம இப்ப இங்க வந்தோம்? நட்டு, அப்ப என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு உனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரம் சும்மா சொல்லிட்டேன். என்னத்த சும்மா என்ன பேச விடுறா? பேசி ஆகணும். எனக்காக நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம். அவர் கொஞ்சம் பேச விடுங்க. என்னத்த பேச சொல்ற? என்னமோ பெரிய மனுஷன் மாதிரி அவரை பேச விடுங்கன்னு சொல்றீங்க. அன்னைக்கு ஒன்னால அந்த கல்யாணம் நின்னு எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கெல்லாம் என்கிட்ட என்ன பதில் சொல்ல போற? முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் அமைதியா கேளுங்க. நாமெல்லாம் எதுக்காக பிறந்தோம்? சந்தோஷமா வாழதானே. நான் அவரை தவிர வேற யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி, என்னால சந்தோஷமா இருந்திருக்கவே முடியாது. அந்த நேரத்துல எனக்கு ஆசைப்பட்ட வாழ்க்கை தாங்க முக்கியமா தெரிஞ்சது. வேற யார பத்தியும் எதை பத்தியும் நான் யோசிக்கல. அதுக்காக நான் பண்ணது சரின்னு சொல்ல மாட்டேன். நான் பண்ணது தப்புதான், பெரிய தப்புதான். அந்த கல்யாணம் நின்னதால பாதிக்கப்பட்ட எல்லார்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னால அவங்க பட்ட கஷ்டத்தை அடைக்க முடியாது, ஆனா அவங்க நஷ்டத்தை என்னால அடைக்க முடியும். பாதிக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் சேர வேண்டிய நஷ்ட ஈட நான் செட்டில் பண்றேன். நாங்க உன்கிட்ட நஷ்ட ஈடு கேட்கறதுக்காக வரல. உன்னை பார்த்ததும் எனக்குள்ள இருந்த அந்த வலி வேதனை நாங்க பட்ட கஷ்டத்தை தான் வார்த்தைய உன்கிட்ட கொட்டிட்டேன். என்னைக்கு நீ பண்ணது தப்பு நீயே உணர்ந்துட்டியோ அதுவே உனக்கு மிகப்பெரிய தண்டனை. இதுக்கு மேல வேண்டாம். இதுக்கு மேல இதை பத்தி பேசி வளர்க்க விரும்பல. விட்டுருங்க. நட்டு, நீ வந்த விஷயத்த பேசு. அம்மா, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உங்க ஹஸ்பண்ட் எங்க காணோம்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2 பேரும் ஃபாரின் போக பிளான் பண்ணோம். ஆனா விசா அவருக்கு மட்டும் தான் கிடைச்சது. அதான் அவர் அமெரிக்கா போயிட்டாரு. எனக்கு விசா கிடைக்கல, அதனால நான் இங்கேயே இருந்துட்டேன். ஓ, அப்புறம் நீங்க இந்த ஃபீல்டுக்கு எப்படி? முதல்ல அது என்னோட ஹாபியா இருந்துச்சு. அப்புறம் ஜேர்னலிசம் படிச்சேன். இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிஸ்டா இருக்கேன். நாட்டுல எவ்வளவோ நல்லது நடந்துட்டு இருக்கு, கெட்டதும் நடந்துகிட்டே இருக்கு. அதை தட்டி கேட்கிற உரிமையும் கடமையும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு. இத நான் ஆரம்பத்துல வேலையா தான் பார்த்தேன். அப்புறம் இப்போ சேவையா பண்ணிட்டு இருக்கேன். பொதுவா ஏதாவது சின்ன நல்ல காரியம் பண்ணாலே பயங்கரமா எதிர்ப்பு இருக்கும். அதுவும் நீங்க பாக்குற வேலைக்கு கேட்கவே வேணாம். எப்படி சமாளிக்கிறீங்க? எதிர்ப்பில்லாத விஷயம் எதுவுமே இல்லைங்க. நல்லது பண்ணாலும் எதிர்ப்பாங்க, கெட்டது பண்ணாலும் எதிர்ப்பாங்க. அதை பத்திலாம் நான் கவலைப்படுறதில்ல. எனக்கு உங்களை பார்த்தா வியப்பா இருக்குங்க. ஒரு பொண்ணா இருந்துகிட்டு எப்படி உங்களால இதெல்லாம் பண்ண முடியுது? இதுல என்னங்க இருக்கு? நல்லதை யார் பண்ணா என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் நல்லதுக்காக போராடி ஜெயிக்கணும், அவ்வளவுதான். நான் உங்க யூடியூப் சேனல் பார்த்துருக்கேன். நீங்க பண்ண நல்ல காரியம் இல்லாம நான் பார்த்துருக்கேன். ஆக்சுவலா நாங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கோம். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நல்லது பண்ணிட்டு இருக்கோம். ஆமா ஜெனி, எங்க யூடியூப் சேனல்ல நாங்களும் நிறைய நல்ல வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அதை பார்த்து ஒரு 4 பேர் நல்லது பண்ணுவாங்கல்ல, அதுக்காக தான். ஆமாங்க, நாங்க கூட இப்போ ரோட்ல பிச்சை எடுக்கிற சின்ன பசங்க, அப்புறம் 14 வயசு கீழே இருந்து வேலை செய்யற பசங்க, இவங்களெல்லாம் கொண்டு போய் நிலா ஆதரவற்றோர் இல்லத்துல சேர்த்திருக்கோம். நில ஆதரவற்றோர் இல்லமா? முன்ன பின்ன தெரியாத ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணும்போது மனசுல ஒரு சந்தோஷம் வரும் தெரியுங்களா? அதுக்கு ஈடியனே கிடையாதுங்க. ஆமாங்க, அது ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனா அதை நாம சரியா பண்ணிருக்கோமான்னு செக் பண்ணணும். ஏன் அப்படி சொல்றீங்க? அதாவது குழந்தை கடத்தல், அவங்க உயிரோட இருக்கும்போதே அவங்க உடல் உறுப்புகளை எடுத்து பணக்காரங்களுக்கு விக்கிறது, அப்புறம் பாலியல் தொல்லைகளுக்கு பயன்படுத்துறது, ஏதாவது புதுசா மருந்து கண்டுபிடிச்சா அது குழந்தைங்களை வச்சு டெஸ்ட் பண்றது, இதெல்லாம் வெளியே விட ஆசிரமத்துல தான் நிறைய நடக்குது. என்ன ஜெனி சொல்றீங்க? இதெல்லாம் ஆசிரமத்துல நடக்குமா? நடக்குதே. யார் இதெல்லாம் பண்றாங்க?
நான் இது சம்பந்தமா தான் அதிகமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கேன். அப்பதான் எனக்கு மிகப்பெரிய உண்மை தெரிஞ்சது. நல்லது பண்றதுக்காக சில பேர் நல்லபடியா ஆசிரமத்தை நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி சில பேர் கெட்டது பண்றதுக்காகவும் வேற வழியில பண்ற தப்ப மறைக்கிறதுக்காகவும் தான் ஆசிரமத்தை நடத்திட்டு இருக்காங்க. என்னது? என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, குழந்தைங்களை கடத்தி வெளிநாட்டுக்கு விக்கிறாங்க. யாருமே இல்லாத அனாதை குழந்தைங்கள பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இதை விட முக்கியமான ஒரு விஷயம், குழந்தைங்க கடத்தப்படுறதே அவங்க உடல் உறுப்புகளை திருடி விக்கிறதுக்கு தாங்க. அது சிட்டில மட்டும் இல்ல, கிராமப்புறங்கள்ல கூட நடந்துட்டு இருக்கு. நாளுக்கு நாள் கடத்தப்படுற குழந்தைங்களோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே தான் இருக்கு. இதை முழுசா தடுக்கணும், நிறுத்தணும். இதுதான் என்னோட நோக்கமே. சீ, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு ஏன் இப்படி சீப்பான வேலையில இறங்கணும்? இதெல்லாம் யார் பண்றா? இதெல்லாம் பண்றது நாம கெஸ் பண்ற மாதிரி ரவுடியோ கட்ட பஞ்சாயத்து பண்றவனா கிடையாது. இந்த சமுதாயத்துல நல்ல அந்தஸ்தோட வாழ்ந்துட்டு இருக்கிற யாரோ ஒரு பெரிய மனுஷன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். என்னோட இன்வெஸ்டிகேஷன் படி நான் குற்றவாளியை நெருங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல அவன் யாரு என்னங்கறத நான் கண்டுபிடிச்சிருவேன். அதனால்தான் குழந்தைங்களை எல்லா ஆசிரமத்திலயும் சேர்க்கறதுக்கு பயமா இருக்கு. நான் நல்லா ஸ்டடி பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு ஆசிரமத்திலையும் குழந்தைங்களை சேர்ப்பேன். நீங்க சொன்ன ஆசிரமத்தை கேள்விப்பட்ட மாதிரி எனக்கு தெரியல, அத நான் கேட்டேன். நீங்க அந்த குழந்தைங்கள ஆசிரமத்துல சேர்த்ததுக்கு அப்புறம் அவங்கள போய் பாத்தீங்களா? பார்க்கலையே. ஐயோ, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆயிருக்குமா? பயப்படாதீங்க, நம்ம ஸ்ட்ரைட்டா ஆசிரமத்துக்கு போய் செக் பண்ணலாம். வாங்க போலாம். ருத்ரா, முதல்ல வண்டியை சர்வீஸ் கொடுமா. ஏங்க அதை விடுங்க. எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இது வரைக்கும் உங்க கூட பைக்கில் வந்ததே இல்லை. இன்னைக்கு வந்துட்டேன். இந்த சந்தோஷத்தை சொல்ல வார்த்தையே இல்லை. உனக்கு இப்போ சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் எனக்கு இங்கே அடி வயிறு கலங்குது. தெரிஞ்சவங்க யாராவது என்னை பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். சரி, ஏன் நின்று பேசிட்டு இருக்காமா? உள்ளே போலாம் வா. போலாம். முதல்ல ஹெல்மெட்டை கழட்டுங்க. இந்த தலை கவசம் எனக்கு உயிர் கவசம் மாதிரி. உள்ளே போகிற வரைக்கும் நான் அதை கழட்ட மாட்டேன். ஏங்க இப்படி எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறீங்க? என்ன, இங்க உங்க ஒய்ஃபா வரப்போறாங்க? இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸ் யாராவது வரப்போறாங்களா? யாருக்கும் நம்மள தெரியாது, பயப்படாதீங்க. ஐயோ, உனக்கு எதுவும் தெரியாது. நீ வா வான்னு சொல்கிறேன்ல, வா. எங்க இந்த லேடி சாரி செக்ஷன் எங்க இருக்கு? மேல இருக்கு சார். இந்த ஹெல்மெட் உள்ள வச்சிருங்க. ஓகே சார். வாங்க. வாங்க மேடம். என்ன பாக்குறீங்க? சாரீஸா சுடிதாரா? சாரீஸ் தான். உட்காருங்க மேடம். என்னங்க, உட்காருங்க. நான் உட்காரேன், நீ பாரு. மேடம் இது பாருங்க மேடம். வேற மாடல் ஏதாவது ஓகே காட்டுங்க. மேடம். ஏங்க, இந்த புடவை எப்படி இருக்கு? இது கட்டிக்க போறது நீ தானே? ஏங்க, இது நல்லா இருக்கு. நீங்க பேக் பண்ணுங்க, கிளம்பலாம். ஓகே சார். என்ன அவசரம்? இருங்க, இத தனியா எடுத்து வைங்க. ஓகே மேடம். இன்னொன்னு காட்டுங்க. இன்னும் 2 சாரி தான். முடிஞ்சதும் சரி, கிளம்பிடலாம். பாரு, நீ பாரு. இவ புடவை பாக்குறத பார்த்தா இன்னைக்குள்ள முடிகிற மாதிரி தெரியலையே. ரொம்ப நேரம் இவ கூட இருக்கிறது நமக்கு நல்லது இல்ல. அது மட்டும் தெளிவா தெரியுது. வேற கலர் எடுங்க. என்ன பண்ணலாம்? ஆண்டவா, நான் இங்கேருந்து போற வரைக்கும் என்னை யாரும் பாத்திரக்கூடாது. கடவுளே.
ஏங்க ஏங்க ஆ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு தான் லெகிங்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். நான் இங்க புடவை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்க அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இதோ வச்சுட்டேன், இதோ வந்துடுறேன். சொல்லு. வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாம இந்த புடவைய பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எதை கேட்டாலும் நல்லா இருக்குன்னே சொல்லுங்க. எனக்கு இந்த புடவை பிடிக்கல, வேற காட்டுங்க. இவங்கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகலாம்? ருத்ரா, நீ இங்க புடவை பார்த்துட்டு இரு. நான் கீழே ஜென்ஸ் செக்ஷன்ல போய் எனக்கு ஒரு ஷர்ட் பார்க்குறேன். ஓகே. கிரேட் எஸ்கேப். வேற இதெல்லாம் வேண்டாம். காட்டன் சாரீஸ் எங்க இருக்கு? லாஸ்ட்ல இருக்கு மேடம், போய் லாஸ்ட்ல இருக்கா? சரி, இதை பேக் பண்ணிடுங்க. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன். ஓகே. Action.